ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஜூன் 6, 7, 8க்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி நீங்கள் எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, டெய்லி பேசிஸில் நான் கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்க சிஏபிடிஎஃப் ப்ளஸ் டெஸ்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999. ஒரு டைம் 999 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டேட் வந்து ஆகஸ்ட்ல நம்ம கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்தடுத்து குரூப் டி, எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எலுக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. நான் ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2499. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நாம 6, 7, 8ஓட கரண்ட் அஃபேர் பாக்குறதுக்கு முன்னாடி 5ஆம் தேதியில என்ன நியூஸ் பார்த்தோங்கிறத ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். ஆன் விச் டேட் வேர்ல்ட் என்வரான்மெண்ட் டே செலிப்ரேட்டட்? உலக சுற்றுச்சூழல் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5. Which university became India's first private university to establish an India AI Data Lab in collaboration with Intel India? Intel இந்தியாவுடன் இணைந்து இந்தியா AI தரவு ஆய்வகத்தை நிறுவிய இந்தியாவின் முதல் தனியார் பல்கலைக்கழகம் எது அப்படின்னா சண்டிகர் பல்கலைக்கழகம். இது எல்லாமே ஏற்கனவே நம்ம டீடைல்டா பார்த்தாச்சு. Which football legend became the first footballer to receive the prestigious Princess of Austria's award for sports in 2026? 2026ஆம் ஆண்டில் விளையாட்டுக்கான மதிப்புமிக்க பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியாஸ் விருதை பெற்ற முதல் கால்பந்து வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஸ்ஸி, லியோனல் மெஸ்ஸி. டேவிட் பெக்கம் is set to receive a star on the Hollywood Walk of Fame under which category? டேவிட் பெக்கம் எந்த பிரிவின் கீழ் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமில் நட்சத்திரத்துக்கான அந்தஸ்தை பெற்றார் அப்படின்னா விளையாட்டு அண்டு பொழுதுபோக்கு, ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட். Who has been appointed as India's next ambassador to Kingdom of Saudi Arabia in June 2026? Who has been appointed as the next ambassador to the Kingdom of Saudi Arabia? சவுதி அரேபியாவுக்கான இந்தியாவோட அடுத்த தூதர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விபுல். According to the FIFA Men's World Ranking 2026, which Asian country is the highest ranked team in Asia? 2026ஆம் ஆண்டின் FIFA ஆடவர் உலக தரவரிசையின்படி ஆசியாவில் மிக உயர்ந்த தரவரிசையில் உள்ள நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். நாசாஸ் மேவன் மிஷன். ஸோ மேவன் இதுலயே ஆன்சர் இருக்கு. ரீசன்ட்லி கன்க்ளூடட் ஆஃப்டர் மோர் தென் எ டிகேட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் வாஸ் பிரைமர்லி டிசைன் டு ஸ்டடி விச் பிளானட்? ஒரு தசாப்தத்துக்கும் மேலான செயல்பாடுகளுக்கு பிறகு சமீபத்தில் நிறைவடைந்த நாசாவோட மேவன் விண்கல திட்டம் எந்த கோளை பற்றியது அப்படின்னா மேவன். ஸோ எதோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஸோடது. செவ்வாய் கோளை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக வடிவமைக்கப்பட்டதுதான். According to recent report, India overtook which country to become the world's second largest solar market in 2025? So இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சோலார் மார்க்கெட்ல எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம்னா செகண்ட் பிளேஸ்ல. யார பின்னுக்கு தள்ளி நாம செகண்ட் பிளேஸ் போயிருக்கோம் அப்படின்னா யுஎஸ். சமீபத்திய அறிக்கைப்படி 2025 உலகின் 2வது மிகப்பெரிய சூரிய ஆற்றல் சந்தையாக மாறுவதற்கு இந்தியா எந்த நாட்டை முந்தியுள்ளது அப்படின்னா அமெரிக்கா. Which state government has launched the புண்ணிய ஸ்லோக் அகில்யா தேவி ஹோல்கர் ஷேகத்ரி கர்ஷ்மாஃபி யோஜனா? புண்ணிய ஸ்லோக் அகில்யா தேவி ஹோல்கர் ஷேத்காரி கர்ஷ்மாஃபி யோஜனாவை தொடங்கிய மாநில அரசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. Which initiative of Andhra Pradesh won the 2026 Food Planet Prize? ஆந்திர பிரதேசத்தோட எந்த ஒரு முயற்சி 2026ஆம் ஆண்டுக்கான ஃபுட் பிளானட் பரிசை வென்றது அப்படின்னா ஆந்திர பிரதேச சமூகம் சார்ந்த இயற்கை விவசாயம், ஏபிசிஎன்எஃப்னு சொல்லக்கூடிய ஆந்திர பிரதேஷ் கம்யூனிட்டி மேனேஜ்டு நேச்சுரல் ஃபார்மிங். Under Government of India's plan, which year is the nationwide expansion of the ethanol fuel network targeted? இந்திய அரசியலமைப்போட திட்டத்தின்படி எத்தனால் எரிபொருள் வலையமைப்பை நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்ய எந்த வருஷத்துல நம்ம டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 2027ல. Which bank recently won the Finacle Gold Award 2025 for its AI powered platform initiative? எந்த பேங்க்குக்கு Finacle Gold Award வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்குக்கு, JNK பேங்க்.
Which country recently became India's largest supplier of LPG? யார் அப்படின்னா US. சமீபத்தில் இந்தியாவுல மிகப்பெரிய திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு சப்ளையரா எந்த நாடு இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா. Recently approved புற்றுலா டனல் ப்ராஜெக்ட் இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் விச் நேஷனல் ஹைவே இன் லடாக். லடாக்ல சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட புற்றுலா சுரங்கப்பாதை திட்டம் எந்த தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டு வருகிறது அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் 1. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்த கரண்ட் அஃபேர். இப்போ 6, 7, 8க்கான கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ரீசன்ட்லி ஜேபி நாராயண் பேட் சான்ச்சுரி ஆஃப் விச் ஸ்டேட் டெசிக்னேட்டட் அஸ் 100th ராம்சர் சைட் ஆஃப் இந்தியா. ஸோ இதை வந்து ஜேபி நாராயண் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜெய் பிரகாஷ் நாராயண் பேட் சான்ச்சுரின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் இந்தியாவில் 100வது ராம்சர் தலமாக அறிவிக்கப்பட்ட ஜெய் பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் எந்த மாநிலத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஓகே, ஜேபி நாராயண் பேட் சான்ச்சுரி வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே எப்போ நடந்துச்சு? 5 ஜூன் தான் உலக சுற்றுச்சூழல் தினம். ஸோ இதுல ஜேபி நாராயண் பேட் சான்ச்சுரி உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இதை வந்து 100வது ராம்சர் தலமா வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியா ஹாஸ் பிகம் த கண்ட்ரி வித் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சர் sites in Asia and now ranks 3rd globally. ஓகேவா? ஸோ ஏசியால பாத்தீங்கன்னா அதிகமான அளவு ராம்சர் தலங்கள் இருக்கக்கூடியது நம்ம இந்தியாவில தான். உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3rd பிளேஸ்ல வந்து இருக்கு. யூகே தான் பாத்தீங்கன்னா 176 ராம்சர் சைட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, 176 ராம்சர் சைட்ஸ் யாருக்கிட்ட இருக்குன்னா யூகேல இருக்கு. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. ஓகே, இவங்களுக்கு அடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம இந்தியா. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தோட பல்லியா மாவட்டத்தில் உள்ள ஜெய் பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம், இது உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம், கரண்ட் அஃபேராவும் கேட்கலாம். ஏன்னா இந்த பறவைகள் சரணாலயம், இந்த பேர்டு சான்ச்சுரி நியூஸ்ல வந்திருக்கு இல்லையா, அப்ப இதை வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்பாங்க. ஜேபி நாராயண் பறவைகள் சரணாலயம் வந்து எந்த மாநிலத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உத்தரப்பிரதேசத்துல. இல்லைன்னா 100வது ராம்சர் தலமாக இந்தியாவில எந்த இதை வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஜேபி நாராயண் பறவைகள் சரணாலயம். இதை கரண்ட் அஃபேராவும் கேட்கலாம், உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம். ஆசியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்கள் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில இருக்கு. உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா யூகேல அதிகமான ராம்சர் தலங்கள் இருக்கு, 176. அதுக்கடுத்து மெக்சிகோ, அங்க வந்து 144. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா. ஓகே, சோ நம்ம இந்தியால எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ராம்சர் தலங்கள். 100வது ராம்சர் தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேபி நாராயண் பறவைகள் சரணாலயம். உங்களுக்கு எப்படினாலும் கேட்கலாம். நம்ம இந்தியாவில ஜேபி நாராயண் பறவைகள் சரணாலயத்தை வந்து ராம்சர் தலமா வந்து அறிவிச்சிருக்கோம். சோ எத்தனாவது ராம்சர் தலம் அப்படின்னும் கேட்கலாம். இல்ல உலக அளவுல நாம எத்தனாவது இடத்துல இருக்கோம் ராம்சர் தலங்கள்ல அப்படின்னும் கேட்கலாம். India has launched its first model border village project at Chumur in which state or UT? இந்தியா தனது முதல் மாதிரி எல்லை கிராம திட்டத்தை எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் உள்ள சுமூர் என்ற இடத்தில் தொடங்கியுள்ளது. இந்த சுமூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லடாக்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த சுமூர் வில்லேஜ்ல தான் இந்த இதை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாடர்ன் வில்லேஜ். ஓகேவா? சோ இந்த மாடர்ன் வில்லேஜ் வந்து எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமூர், லடாக்ல வந்து தொடங்கியிருக்காங்க. India has launched its first model border village project at Chumur, Ladakh. Okay. Who has been elected president of the 81st session of United Nations General Assembly after defeating Cyprus Andreas Kakouris? சைப்ரஸ் ஆர் சிப்ரஸ், சைப்ரஸோட ஆண்ட்ரியாஸ் கௌர்சியை. ஓகேவா? ஸோ அவரோட நேம் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. இவரை வீழ்த்தி ஐநாவோட 81வது கூட்டத்தொடரோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஐநாவோட 81வது தலைவரா யாரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிலூர் ரகுமான். இவர் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷை சேர்ந்தவர். ஓகேவா? சோ எக்ஸாம்ல கேட்பாங்க. இவர் தான் கலிலூர் ரகுமான். இவர் வந்து பங்களாதேஷோட ஃபாரின் மினிஸ்டர். இவர் தான் 81st செஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடென்டா வந்து இவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, இவர் யாரை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைப்ரஸை சேர்ந்த ஆண்ட்ரியாஸ் கக்கோரிஸ். ஓகே. His term begins on 8th September 2026 and will focus on peace, sustainable development, climate action, AI governance. ஓகேவா? ஸோ அந்த 81st செஷனோட தீம் என்ன அப்படின்னு எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதோட தீம் என்ன அப்படின்னா ரீஸ்டோரிங் ட்ரஸ்ட், மேனேஜிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏ யுனைடெட் நேஷன் தட் டெலிவர்ஸ் ஃபார் ஆல். ஓகே, ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா
நம்பிக்கையை மீட்டெடுத்தல், மாற்றத்தை நிர்வகித்தல், அனைவருக்கும் பலனளிக்கும் ஒரு ஐக்கிய நாடுகள் சபை. ஓகே, இதுதான் 81st செஷனோட தீம். ஓகே, பின்வரும் நாடுகளில் அதன் வரலாற்றில் முதல் முறையாக 2027 to 28ஆம் ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தரமற்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. Which of the following countries was elected to the United Nations Security Council as a non-permanent member of the 27 to 28 term for the first time in its history? எந்த கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிர்கிஸ்தான். ஓகே, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி எலெக்டட் ஆஸ்திரியா, கிர்கிஸ்தான், போர்ச்சுகல், ட்ரினிடாட், டொபாகோ and Zimbabwe as non-permanent members of the United Nations Security Council for 27 to 28 term. ஓகேவா? ஸோ எந்தெந்த கண்ட்ரின்னு பார்த்துக்கோங்க. இது 4ஐயும் ஆப்ஷன்ல வைப்பாங்க, இல்லை ஏதாவது 2 கண்ட்ரி மட்டும் ஆப்ஷன்ல வச்சுட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இவங்களோட டேர்ம் வந்து எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 January 2027ல. ஓகே, இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கரெக்டா 2 years வந்து டைம் கொடுப்பாங்க. நியூலி எலெக்டட் மெம்பர்ஸ் வில் பிகின் their 2-year term from 1 January 2027. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸா யாரெல்லாம் இருந்தாங்க? ஸோ நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 years தான். இவங்களுக்கு முன்னாடி டென்மார்க், கிரீஸ், பாகிஸ்தான், பனாமா, சோமாலியா இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருந்தாங்க. இவங்களோட டேர்ம் வந்து 2026ஓட முடியுது. அதனால இப்ப வந்து நான் பெர்மனன்ட் டேர்ம்ஸா நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸா யார் இருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரியா, கிர்கிஸ்தான், போர்ச்சுகல், ட்ரினிடாட், டொபாகோ, ஜிம்பாப்வே. ஓகே, இவங்களோட டேர்ம் வந்து 1 January 2027ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல மொத்தம் 15 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இதுல வந்து 5 பேர் பாத்தீங்க அப்படின்னா 5 கண்ட்ரி வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருப்பாங்க. மீதி 10 வந்து பாத்தீங்கன்னா நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருப்பாங்க. இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸை பாத்தீங்கன்னா 2 வருஷ டேர்முக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பெர்மனன்ட் மெம்பரா இருக்கோமா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பெர்மனன்ட் P5 கண்ட்ரிஸ் எதுலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஐக்கிய நாடுகள் பொது சபை ஆஸ்திரியா, கிர்கிஸ்தான், போர்ச்சுகல், ட்ரினிடாட், டொபாகோ மற்றும் ஜிம்பாப்வேவை வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்காக நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்களோட டேர்ம் வந்து 1 January 2027ல இருந்து தொடங்குவாங்க. இவங்களுக்கு முன்னாடி வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருந்தவங்க டென்மார்க், கிரீஸ், பாகிஸ்தான், பனாமா, சோமாலியா. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which foreign university has received approval to establish its first Indian campus in Bangalore, Karnataka? கர்நாடகாவோட பெங்களூர்ல தன்னோட முதல் இந்திய வளாகத்தை நிறுவ அனுமதி பெற்றுள்ள வெளிநாட்டு பல்கலைக்கழகம் எது அப்படின்னா லிவர்பூல் பல்கலைக்கழகம். ஓகே, ஸோ இந்த லிவர்பூல் பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து அவங்க இது பண்றதுக்காக பெங்களூர் கிட்ட இருந்து கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன பண்ணிருக்காங்க, அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ எங்க நிறுவ போறாங்க? லிவர்பூல் பல்கலைக்கழகத்தை பெங்களூர், கர்நாடகால. Where was the first World Yogasana Championship 2026 inaugurated by Prime Minister நரேந்திர மோடி? பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டின் முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத், குஜராத்ல. ஓகே, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி inaugurated first World Yogasana Championship 2026 in அகமதாபாத், குஜராத். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு யோகாசனா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா அகமதாபாத்ல. யாரு தொடங்கி வச்சாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி. ஓகே, the championship is being held from 4 to 8 June 2026 and marks the first global competition dedicated exclusively to yogasana as a competitive sport. ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா 60க்கும் மேற்பட்ட கண்ட்ரிகள்ல இருந்து இந்த யோகாசனாவை வந்து ஒரு போட்டியா வந்து நடத்துறாங்க. ஓகேவா? சோ இதுல 400 வீரர்கள் வந்து என்ன பண்ண போறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஓகே, who has been appointed as India's next executive director at the World Bank headquarters in Washington? வேர்ல்டு பேங்கோட அடுத்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் யாரு? ஓகே, வாஷிங்டன் டிசியில் உள்ள உலக வங்கி தலைமையகத்தில் இந்தியாவின் அடுத்த செயல் இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னா நீல்காந்த் மிஸ்ரா. ஓகேவா? சோ இவர் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து வேர்ல்டு பேங்கான அடுத்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? வாஷிங்டன். ஓகே, நீல்காந்த் மிஸ்ரா has been appointed as India's next executive director at the World Bank headquarters in Washington. ஓகே, இந்தியாவில இருந்து வேர்ல்டு பேங்கோட அடுத்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் யாரு அப்படின்னா நீல்காந்த் மிஸ்ரா. வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து வாஷிங்டன்ல இருக்கு. ஓகே, இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் ஐயர். ஓகேவா? சோ இவருக்கு முன்னாடி வந்து பரமேஸ்வரன் ஐயர் வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்திருக்காரு. இப்போ வந்து நீல்காந்த் மிஸ்ரா வந்து நியூ எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். ஓகே,
JP Das, who recently passed away, was associated with which Indian language literature? சமீபத்துல காலமான ஜேபி தாஸ் எந்த இந்திய மொழி இலக்கியத்துடன் தொடர்புடையவர்னு கேட்டிருக்காங்க. எந்த மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடியா. ஓகே, சோ இவர் தான் ஜெகநாத் பிரசாத் தாஸ். இவரை சுருக்கமா ஜேபி தாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஜேபி தாஸ் பாஸ்ட் அவே. இவர் வந்து இப்ப ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. இவர் வந்து ஒரு லிட்ரேச்சர். ஓகேவா, ஒடியா லிட்ரேச்சர். சோ ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து ஐஏஎஸ் ஆபீசரா வந்து இருந்திருக்காரு 1958ல. ஓகே, இது கூட உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. சோ இப்போ கேட்டாங்க கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேபி தாஸ் இப்ப ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. இவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோ லிட்ரேச்சர். ஓகேவா. ஓகே, so JP Das was a renowned poet, playwright, novelist, translator, painter, art historian in Odia literature. ஓகேவா. சோ இவர் வந்து தன்னோட 90வது வயசுல ஜூன் 3ஆம் தேதி வந்து இறந்து போயிட்டாரு. ஓகேவா. சோ ரீசெண்டா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் நியூஸ் மாதிரி. ஓகேவா. சோ இதுல இருந்து கண்டிப்பா அவரோட நேமும் கேட்கலாம். அவர் எந்த துறையை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஓகே. அதே மாதிரி 2006ல பாத்தீங்கன்னா இவருக்கு சரஸ்வதி சம்மன் விருது வந்து கொடுத்திருக்காங்க. 1990ல தனக்கு கொடுத்த சாகித்ய அகாடமி விருதை வந்து இவர் வந்து நிராகரித்தார். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் டாக்டர் சுபாஷ் சி காஷ்யப். ஓகேவா. சோ சுபாஷ் ஷி காஷ்யப் பத்தி சொல்லியிருக்காங்க. சோ இதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. He served as Secretary General of the Lok Sabha. He authored more than 100 books on constitutional and parliamentary affairs. He was a member of the committee on One Nation, One Election. ஓகேவா. ராம்நாத் கோவிந்த் வந்து பிரசிடென்டா இருந்தார் இல்லையா, அந்த டைம்ல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு அந்த அந்த கமிட்டியோட மெம்பரா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுபாஷ் ஷி காஷ்யப் இவர் தான். ஓகேவா. சோ அந்த 3 பாயிண்ட்டுமே கரெக்ட் தான். பின்வரும் கூற்றுகளில் எதெல்லாம் கரெக்ட்ங்கிறத சொல்லணும். இவர் டாக்டர் சுபாஷ் சி காஷ்யப் பாத்தீங்கன்னா லோக்சபாவோட பொதுச் செயலாளராக பணியாற்றினார். இவர் வந்து 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வந்து எழுதியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான குழுவில் உறுப்பினராக இருந்தார். ஓகே, இதுல 3மே கரெக்ட் தான். ஓகே, சோ இவர் தான் பாத்தீங்கன்னா சுபாஷ் சி காஷ்யப். இவர் வந்து ஜூன் 4ஆம் தேதி வந்து இறந்து போயிட்டாரு தன்னோட 97வது வயசுல. ஓகே, இவர் வந்து லோக்சபாவோட செக்ரட்டரி ஜெனரலா வந்து இருந்திருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு. அந்த புத்தகங்கள் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன், பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ், கவர்னன்ஸ், டெமோக்ரஸி இதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ப்ரப்போசல் அந்த கமிட்டிக்கு பாத்தீங்கன்னா மெம்பராவும் இருந்திருக்காரு. ஓகேவா. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. சுபாஷ் ஷி காஷ்யப் தன்னோட 97 வயசுல அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஓகேவா. சோ இவர் வந்து 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு. அந்த புத்தகங்கள் எல்லாமே அரசியலமைப்பு, நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்து தான் அந்த புக்ல வந்து எழுதியிருப்பாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முன்மொழிவு குறித்த ராம்நாத் கோவிந்தின் தலைமையிலான உயர்மட்ட குழுவுல வந்து இவர் வந்து உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. ஓகேவா. முக்கியமான கொஸ்டின் படிச்சுக்கோங்க. India and UK recently launched the Critical Mineral Supply Chain Observatory to strengthen cooperation in which sector? எந்த துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் யூகேவும் சமீபத்துல கனிமங்கள் விநியோக சங்கிலி கண்காணிப்பை தொடங்கியுள்ளன. சோ எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் மூலோபாய கனிமங்கள். Cambodia recently became which numbered country when Indian travelers can make payments using UPI? சமீபத்துல இந்திய பயணிகள் வந்து யூபிஐ வழியா, ஓகே, யூபிஐ வழியா இப்ப நம்ம கியூஆர் கோட் எல்லாம் வச்சு நம்ம யூபிஐல டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி யூபிஐ வழியா பயன்படுத்தி பணம் செலுத்தக்கூடிய எத்தனையாவது நாடாக கம்போடியா மாறியுள்ளது? சோ இப்ப நம்ம இந்தியாவில இருந்து கம்போடியா போறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூபிஐ மூலமாவே டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். எத்தனாவது நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9வது நாடு. ஓகேவா. சோ அப்ப யூபிஐ மூலமாவே கம்போடியால போயிட்டு நாம வந்து என்ன பண்ணிக்கலாம், எதுனாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கம்போடியா became the 9th country to enable UPI, Unified Payment Interface, இதோட expansion for Indian travelers. The initiative was launched through collaboration between NPCI, National Payment Corporation of India, ஓகேவா, and Cambodia's payment infrastructure. Indian tourists can make QR code based payments directly through UPI enabled apps while visiting Cambodia. ஓகேவா. சோ இப்ப கம்போடியா போறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கரன்சில இது பண்ண வேண்டாம். யூபிஐ மூலமாவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்திய பயணிகளுக்கு யூபிஐ கட்டண முறையை அனுமதிக்கும் 9வது நாடாக மாறியதுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்போடியா. ஓகே, சோ நம்ம யூபிஐ மூலமாகவோ கியூஆர் கோடு மூலமாகவோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். What is the name of the operation launched by Gujarat police against Bangladeshi nationals residing illegally in the state? குஜராத் மாநிலத்துல சட்டவிரோதமாக தங்கி இருக்கும் வங்கதேச நாட்டினருக்கு எதிராக குஜராத் காவல்துறை வந்து ஒரு ஆபரேஷன் வந்து தொடங்கியிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா ஆபரேஷன் டெல்டா ஹண்ட். ஓகேவா. ஆபரேஷன்
டெல்டா ஹண்ட். ஆபரேஷன் டெல்டா ஹண்ட் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் போலீஸ் வந்து தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷி நேஷனல்ஸ் வந்து இல்லீகலா அங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வெளியேற்றுறதுக்காக. குஜராத் போலீஸ் லான்ச்ட் ஆபரேஷன் டெல்டா ஹண்ட் டு ஐடென்டிஃபை அண்ட் டேக் action against Bangladeshi nationals residing illegally in the state. Under Operation 362, Bangladeshi nationals have been arrested while over 782 suspected individuals are being questioned. ஓகேவா? ஸோ இந்த ஆபரேஷன் படி பாத்தீங்கன்னா 362 பங்களாதேஷி நேஷனல்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 782 பேரை சஸ்பெக்ட்லேயே வந்து வச்சிருக்காங்க. ஓகே. குஜராத் மாநிலத்துல சட்டவிரோதமாக தங்கி இருக்கக்கூடிய வங்கதேச நாட்டினரை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக குஜராத் போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆபரேஷன் டெல்டா ஹண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி 362 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 782 பேரை சந்தேகத்துக்குரிய மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. Which female tennis player made a comeback to professional tennis via a wild card 4 years after retiring? ஓய்வு பெற்று 4 ஆண்டுகளுக்கு பிறகு வைல்ட் கார்டு மூலம் டென்னிஸ் போட்டிக்கு மீண்டும் திரும்பிய பெண் டென்னிஸ் வீராங்கனை யார்? சோ சானியா மிர்சா கிடையாது. யாரு அப்படின்னா செரீனா வில்லியம்ஸ். ஓகே, யாரு அப்படின்னா செரீனா வில்லியம்ஸ். ஓகேவா? சோ செரீனா வில்லியம்ஸ் விமென்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் டூர் அனௌன்ஸ் த ரிட்டர்ன் ஆஃப் யுஎஸ் பிளேயர் செரீனா வில்லியம்ஸ். செரீனா வில்லியம்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ இவங்க வந்து யுஎஸ் சேர்ந்த டென்னிஸ் பிளேயர். செரீனா வில்லியம்ஸ் மேட் ஹர் கம்பேக் டு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் அட் த ஏஜ் ஆஃப் 44. இப்போ அவங்களுக்கு 44, இப்பதான் கம்பேக் கொடுத்திருக்காங்க 4 வருஷத்துக்கு அப்புறமா. கடைசியா அவங்க விளையாண்டது பாத்தீங்கன்னா 2022 யுஎஸ் ஓபன். ஓகே, சோ அமெரிக்க வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் வந்து மீண்டும் டென்னிஸ் போட்டிக்கு திரும்புவதே மகளிர் டென்னிஸ் சங்கம் வந்து ஜூன் 1, 2026 அறிவிச்சிருக்காங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க திருப்பி வந்திருக்காங்க. கடைசியா அவங்க விளையாண்டது பாத்தீங்கன்னா 2022 யுஎஸ் ஓபன். ஓகே, அடுத்த கொஸ்டின். நேம் த ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலியா who visited India in June 2026. 2026 ஜூன் மாதத்துல இந்தியாவுக்கு வருகை தந்த வெனிசுலியாவோட அதிபரோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அவங்களோட நேம் வந்து டெல்சி ரோட்ரிக்ஸ். ஓகே, வெனிசுலியாவோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்சி ரோட்ரிக்ஸ். இவங்க ஜூன் 3 to 7 பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இவங்க வந்து வருகை புரிஞ்சிருக்காங்க. The main objective of this visit was to strengthen cooperation in key areas such as energy, trade, technology, investment. Okay, so இதெல்லாம் வலுப்படுத்துவதற்காக. So வர்த்தகம், தொழில்நுட்பம் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம 2 நாடுகளுக்கு இடையில ஒரு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக அந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஓகே, சோ அவங்களோட நேம் வந்து பாத்துக்கோங்க. வெனிசுலியாவோட பிரசிடென்ட், அவங்களோட நேம் வந்து டெல்சி ரோட்ரிக்ஸ். ஓகே, எக்ஸாம்ல கேட்பாங்க வெனிசுலியாவோட பிரசிடென்ட் யாருங்கிற மாதிரியும் கேட்பாங்க, இல்ல இந்தியாவுக்கு வெனிசுலியால இருந்து யார் வந்தாங்கங்கிற மாதிரியும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. Who among the following won the Earth Prize 2026 for developing a low cost method to remove microplastics? இது ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ல பார்த்ததுதான். நீரில் இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ல அகற்றுவதற்காக குறைந்த விலை முறையை உருவாக்கியதற்காக 2026 ஆண்டுக்கான எர்த் பிரைஸ் 2026 யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்க 3 பேருக்கும். விவன் சௌசாரியா, அரியானா அகர்வால், அபியானா மேத்தா. ஓகே, சோ இவங்க 3 பேருக்கும் தான் கொடுத்திருக்காங்க. a group of Indian students, இவங்க 3 பேர் விவன், அரியானா, அவ்வியனா. ஓகே, இவங்க 3 பேருக்கும் எர்த் பிரைஸ் 2026 வந்து கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இவங்க கண்டுபிடிச்ச அந்த இதோட நேம் வந்து பிளாஸ்டிக்ஸ். ஓகேவா? அதாவது அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் துகள்களை அகற்றுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கண்டுபிடிச்சதுனால இவங்களுக்கு எர்த் பிரைஸ் 2026 வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஓகே, அடுத்த கொஸ்டின். Who won the French Open 2026 women's single title by defeating Maja Chowlinska in the final? இறுதி போட்டியில் மாயா தான் அப்படி கொடுத்திருக்காங்களான்னு தெரியல. ஓகே, சோ மஜா. ஓகே, சோ மஜா சாவ்லின்ஸ்கா, மேபி அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது மாயான்னு கூட சொல்லலாம். ஓகே, சாவ்லின்ஸ்காவை தோற்கடித்து 2026 பிரெஞ்ச் ஓபன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா மிர்ரா ஆண்ட்ரீவா. ஓகே, ரஷ்யாவோட மிர்ரா ஆண்ட்ரீவா வந்து பிரெஞ்ச் ஓபன் 2026 விமன் சிங்கிள் டைட்டில் வந்து வின் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க பிரெஞ்ச் ஓபன் 2026 விமன் சிங்கிள் டைட்டில் யாரு வின் பண்ணிருக்காங்கன்னு. மிர்ரா ஆண்ட்ரீவா, இல்லைன்னா அவங்க எந்த கண்ட்ரிய சேர்ந்தவங்கன்னு கேட்பாங்க. இவங்க வந்து ரஷ்யாவை சேர்ந்தவங்க. இவங்க யார தோற்கடிச்சாங்கன்னு கேட்பாங்க. போலந்தை சேர்ந்த மஜா சாவ்லின்ஸ்காவை வந்து இவங்க வந்து தோற்கடிச்சிருக்காங்க. ஓகே, சோ யார தோற்கடிச்சிருக்காங்க, யாரு ஜெயிச்சிருக்காங்கிறத கரெக்டா பாத்துக்கோங்க. ஜெயிச்சது வந்து ரஷ்யாவோட மிர்ரா ஆண்ட்ரீவா. பிரெஞ்ச் ஓபன் 2026 யார தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா போலந்தை சேர்ந்த மஜா சாவ்லின்ஸ்காவை வந்து தோற்கடிச்சிருக்காங்க. Who has recently taken charge as the CEO of Indian AI Mission? இந்தியன் AI திட்டத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யாரு?
யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருதான். இவரோட நேம் வந்து சௌரப் விஜய். சௌரப் விஜய் வந்து சிஇஓ ஆஃப் UIDAI. UIDAI யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இப்ப அடிஷனல் சார்ஜா எதை இது பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஏஐ மிஷனுக்கு சிஇஓவா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அடிஷனலா கூடுதல் அதிகாரியாக பதவி ஏற்றுள்ளார். ஓகே, தனித்துவ அடையாள ஆணையத்தோட தலைமை செயல் அதிகாரியான சௌரப் விஜய் இந்தியா ஏஐ திட்டத்தின் தலைமை செயல் அதிகாரியாக கூடுதல் பொறுப்பை ஏற்றுள்ளார். KAU Tejaswani recently released by Kerala Agricultural University is a new variety of which crop? கேரள வேளாண் பல்கலைக்கழகத்தால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட KAU தேஜஸ்வினி என்பது எந்த பயிரோட புது வகையாகும்? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்லி, மிளகாய். ஓகே, சோ மிளகாயோட ஒரு புது வகை. கேரளா அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி has released a new chilli variety named KAU தேஜஸ்வினி. KAU Tejaswini is developed to provide higher yield and better adaptability for farmers. The variety is, so நீங்க ஜஸ்ட் இதை மட்டும் படிச்சா கூட போதும். ஓகேவா? சோ KAU Tejaswini இது வந்து எந்த ஸ்டேட் வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. ஓகேவா? மத்தபடி ரொம்ப டீடைல்டா வந்து தேவையில்ல நமக்கு. The Namo Oxygen Parks were inaugurated under which campaign in Delhi on Environment Day? உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று எந்த பிரச்சாரத்தின் கீழ் நமோ ஆக்சிஜன் பூங்காக்கள் டெல்லியில திறந்து வைக்கப்பட்டன? எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? சோ டெல்லியில எங்க வந்து நமோ ஆக்சிஜன் பூங்காக்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்கன்னு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில. ஓகேவா? சோ எந்த பிரச்சாரத்தின் கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக் பேட் மா கே நாம். ஓகே, ஏக் பேட் மா கே நாம் இந்த பிரச்சாரத்தின் கீழே வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஆன் வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே எப்போ? ஜூன் 5ல யூனியன் என்வரான்மெண்ட் மினிஸ்டர் யாரு? பூபேந்தர் யாதவ். டெல்லியோட சிஎம் யாரு? ரேகா குப்தா. எதை இனாகிரேட் பண்ணிருக்காங்க? 18 நமோ ஆக்சிஜன் பார்க்ஸ் இன் டெல்லி. ஓகே, இது இந்த இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச்டு அண்டர் விச் கேம்பெயின்? எந்த கேம்பெயின்? ஏக் பெட் மாக்கே நாம் இந்த கேம்பெயினுக்கு கீழே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ், டெல்லியோட முதலமைச்சர் ரேகா குப்தா 18 நமோ ஆக்சிஜன் பூங்காக்களை வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ எந்த இதுக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக் பேட் மா கே நாம் இங்க கூடிய திட்டத்தின் கீழே. பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் which recently won a gold award at the National E-Governance Award 2026 is an initiative of which ministry? சோ பஞ்சாயத்துன்னு வந்துருச்சு. அப்போ என்ன மினிஸ்ட்ரியா இருக்கும்? கண்டிப்பா பஞ்சாயத்து ராஜா தான் இருக்கும். ஓகே, தேசிய மின் ஆளுமை விருதுகள் 2026ல சமீபத்தில் தங்க விருது வென்ற பஞ்சாயத்து மேம்பாட்டு குறியீடு எந்த அமைச்சகத்தோட ஒரு முயற்சி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜோட ஒரு முயற்சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியா 7th ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர் வாஸ் ரீசன்ட்லி இனாகிரேட்டட் அட் விச் பிளேஸ்? இந்தியாவின் 7வது மண்டல வானிலை ஆய்வு மையம் சமீபத்தில் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? எங்க அப்படின்னா ஜம்முல வந்து தொடங்கியிருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் எர்த் சயின்சஸ் யாரு? ஜிதேந்திர சிங் inaugurated the regional meteorological center ஜம்மு. இந்தியா 7th ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர். இது இந்தியாவோட 7வது மெட்ரோலஜிக்கல் சென்டர். Who has been nominated as the Prime Minister of South Korea in June 2026? ஜூன் 2026ல தென்கொரியாவின் பிரதமராக பரிந்துரைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஹான் ஜியோங் ஜுக். Han Jeong-suk has been nominated as the Prime Minister of South Korea. She is a former CEO of Naver, South Korea's largest internet company. Naverங்கிறது சவுத் கொரியாவோட பெரிய இன்டர்நெட் கம்பெனி. இவங்க தான் தென்கொரியாவோட பிரதமரா இவரை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பரிந்துரைச்சிருக்காங்க. 8th India-Indonesia Joint Commission meeting was co-chaired by India's External Affairs Minister and which Indonesian Foreign Minister? இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் எந்த இந்தோனேசிய வெளியுறவு அமைச்சர் ஆகியோரால் 8வது இந்தியா இந்தோனேசியா கூட்டு ஆணைக்குழு கூட்டம் கூட்டாக தலைமை தாங்கி நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தோனேசியாவோட யாரு அப்படின்னா சுகியோனோ. ஓகே, 8th இந்தியா இந்தோனேசியா ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்திருக்கு. மீட்டிங் வந்து யாரெல்லாம் தலைமை தாங்கியிருக்காங்க அப்படின்னா டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அண்ட் இந்தோனேஷியன் ஃபாரின் மினிஸ்டர் சுகியோனோ. ஓகே, எக்ஸாம்ல கேட்பாங்க. இவரோட நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8வது இந்தியா இந்தோனேசியா அது எத்தனாவது கூட்டம்ங்கிறதையும் பார்த்துக்கோங்க. 8வது இந்தியா இந்தோனேசியா கூட்டு ஆணைக்குழு கூட்டம் தலைமை தாங்கினவங்க பாத்தீங்கன்னா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அதுக்கப்புறம் இந்தோனேசியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சுகியோனா. What is the full form of HAWAK, the Wildlife Offence Management System launched by Kerala? கேரளாவால் தொடங்கப்பட்ட இந்த HAWAK, ஓகேவா, இது தொடங்கப்பட்ட வனவிலங்கு குற்ற மேலாண்மை அமைப்பான HAWAKோட விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஹாஸ்டைல் ஆக்டிவிட்டி வாட்ச் கர்னல். ஓகே, HAWAK வந்து எந்த மாநிலத்துல இது பண்ணிருக்காங்க அப்படின்னா கேரளாவுல. இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து
ஹாஸ்டைல் ஆக்டிவிட்டி வாட்ச் கர்னல். ஓகே. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் லான்ச்ட் ஹவாக். எப்போ தொடங்குனாங்க அப்படின்னா 6 ஜூன் 2026ல. ஓகேவா. Which state recently issued India's first standard operation procedure for cool roofs to address urban heat and climate resilience? நகர்ப்புற வெப்பம் மற்றும் காலநிலை மீள்தன்மை எதிர்கொள்வதற்காக குளிர் கூரைகளுக்கான இந்தியாவின் முதல் நிலையான செயல்பாட்டு நடைமுறையை சமீபத்தில் வெளியிட்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாடு has issued India's first cool roof standard operating procedure to combat rising temperatures and urban heat stress. Who has been appointed as the next Vice Chief of Air Staff of the Indian Air Force in June 2026. ஜூன் 2026ல இந்திய விமானப்படையின் அடுத்த துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? யார் அப்படின்னா ஏர் மார்ஷல் அஸ்தோஷ் தீட்சித். ஓகே. சோ இவர்தான் ஏர் மார்ஷல் அஸ்தோஷ் தீட்சித். ஓகே. Air Marshal Ashutosh Dikshit has been appointed as the next Vice Chief of Air Staff of the Indian Air Force. He is currently serving as the Chief of Integrated Defense Staff and will take over the new appointment on 1 July 2026. Okay. ஜூலை 1ல இருந்து இவர் தான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். இவரோட நேம் வந்து ஏர் மார்ஷல் அஸ்துஷ் தீக்ஷித். ஓகேவா. ஸோ இவரோட நேம் வந்து அஸ்துஷ் தீக்ஷித். ஸோ நம்ம ஏர் மார்ஷல்னு கூட சேர்த்து சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்த ஏர் மார்ஷல் இவர்தான். ஆர்பிஐ டெபுட்டி கவர்னர் சுவாமிநாதன் ஜானகிராமன் ஹாஸ் பீன் ரிசீவ்ட் a tenure extension until which year? இந்திய ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநரா யார் இருக்காங்க அப்படின்னா சுவாமிநாதன் ஜானகிராமன். இவரோட பதவி காலம் வந்து இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2028 வரைக்கும் இவரோட பதவி காலத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க. சுவாமிநாதன் ஜானகிராமன் has been granted a 2-year extension as deputy governor of RBI. Extension will take effect from 26 June 2026, extending his tenure until June 2028. He was initially இப்போ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 2023ல இவரை வந்து ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால 2028ஓட இவரோட இது பதவி காலம் வந்து முடியுது. ஓகே. பிஃபோர் ஜாயினிங் ஆர்பிஐ he served as a managing director of SBI. ஓகே. இவர் வந்து ஆர்பிஐக்கு போறதுக்கு முன்னாடி எஸ்பிஐயோட மேனேஜிங் டைரக்டரா வந்து இருந்திருக்காரு. ஜானகிராமன் oversees key areas related to financial sector supervision and banking regulation within the RBI. ஓகேவா. ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னரா இருக்கிறவர் தான் யாருன்னா இந்த சுவாமிநாதன் ஜானகிராமன். இவரோட பதவி காலத்தை எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க 2028 வரைக்கும். ஓகேவா. இவர் வந்து ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னர் ஆகுறதுக்கு முன்னாடி இவர் வந்து எஸ்பிஐயோட யாரா இருந்திருக்காரு, நிர்வாக இயக்குனரா வந்து இருந்திருக்காரு. ஓகே. ஓகே. இதுதான் 678ஓட கரண்ட் அஃபேர். ஓகே. 3 நாளோட கரண்ட் அஃபேர்ங்கிறதுனால தான் இதுல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா. சோ இனி வந்து டெய்லி பேசிஸ்ல நம்ம கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். ஹவு மெனி மெடல்ஸ் டிட் இந்தியா வின் அட் த 22nd ஏசியன் அண்டர் 20 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் ஹெல்ட் இன் ஹாங்காங்? ஹாங்காங்ல நடந்த 22வது ஆசிய அண்டர் 20 தடகள சாம்பியன்ஷிப்ல இந்தியா வந்து எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? உங்களுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் நான் படிக்கணும், டெய்லி படிச்சுட்டு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நீங்க 999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். ஸோ ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு I want CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்பதான் புதுசா காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ரயில்வே, SSC, பேங்கிங், TNPSC நீங்க எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இதுக்கான பெஸ்டான கிளாஸஸ் வேணும், வீக்லி பிளான் வேணும், வீக்லி டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 2499 ஃபீஸ். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஜூன் 13ஆம் தேதியில இருந்து NTPC எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ NTPCக்கு அந்த ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. NTPCக்கு கடைசி 1 இயரோட கரண்ட் அஃபேர் வேணும், 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும். குரூப் டிக்கு எனக்கு 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி கரண்ட் அஃபேர்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.